ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து எப்படி இந்த ஹோலி கிரெயின் லேஅவுட்டை நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹோலி கிரெயின் லேஅவுட்னா என்னென்னா, ஸோ நம்ம வெப்சைட்ஸில் வந்து நார்மலாக வந்து ஹெட்டர் ஃபூட்டர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கண்டென்ட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு லேஅவுட்டில் வந்து இருக்கும். ஸோ அந்த லேஅவுட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேஅவுட்டில் வந்து மேலே வந்து ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும், பாட்டமில் வந்து ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேவிகேஷன் பண்ணுறதுக்கு அந்த டேப் வந்து வரும். ஸோ மிடில் வந்து மெயின் கண்டென்ட்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணுற ஏரியா. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஆட்ஸ் வரும், அப்படி இல்லைன்னா அடிஷ்னல் கண்டென்ட் எதனா வந்து இந்த இடத்துல கொடுப்போம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஏரியா வந்து ஸ்ட்ரிங் பண்ணிங்கன்னா பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இந்த மெயின் ஹெட்டரு ஃபூட்டரு ஸோ இது எல்லாமே வந்து ஏரியா வந்து ஸ்ட்ரிங்க் ஆகுது. ஆனால் இந்த நேவிகேஷன் பாரும் சைட் பாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரிங்க் ஆகல. அது ஸ்டாண்டர்டான வித்தில் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எப்படி இந்த ரெஸ்பான்சிவான ஹோலி கிரெயின் லேஅவுட்டை நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஓகே, வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் கோட் பண்ணுறதுக்கு விஸ்வல் ஸ்டூடியோ கோடு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து வேறு என்ன கோடு கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து, ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம புது ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ npm create white at latest அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இப்போ ஃபோல்டர் நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஹோலி கிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ நம்ம ஃப்ரேம் ஒர்க் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ ரியாக்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேரியண்ட்டை செலக்ட் பண்ணோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ப்ளஸ் எஸ்டபிள்யூசியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் பண்ணோம். ஸோ அதனால் சிடி ஹோலி கிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நம்ம போயாச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம npm இன்ஸ்டால் கொடுத்து நோட் பேக்கேஜ் மேனேஜரை வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம npm வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம npm run dev அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்டை வந்து இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹோஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நம்ம க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நான் இப்போ பார்க்குறேன். ஓகே, எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு நம்ம ப்ராஜெக்ட் இதுதான் இப்போ. ஸோ இதை வந்து நம்ம எப்படி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் இப்போ நம்ம கோட் பண்ணும்போது நம்ம என்ன சேஞ்சஸ்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இதை ரைட் சைடில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஹோலி கிரெயின்ன்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இப்போ நம்ம எஸ்ஆர்சிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா app.jsx இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதே மாதிரி app.cssஸும் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ index.cssஸும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதையும் வந்து ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம main.jsxல வந்து நம்ம app.css வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ import ./app.css அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம app.jsxல வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ RAFC அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்டரை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த பாய்லர் பிளேட் அந்த காம்பனண்ட்டோட ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டோட கோடு வந்து நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ரியாக்டை வந்து ரியாக்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆப் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப் வந்து நம்ம main.jsxல வந்து பாருங்கள் இந்த காம்பனண்ட்டை வந்து இங்கே கொடுத்ததுனால அந்த காம்பனண்ட்டில் என்ன நம்ம ரைட் பண்ணுறோமோ அதை நம்ம அவுட்புட்டில் இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஆப் காம்பனண்ட்குள்ளே கோட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டிவ்வுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் நம்ம அவுட்புட்டில் வந்து ஹெட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹெட்டரை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஹெட்டர் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள் இப்போ நம்ம ரைட் பண்ணுற டெக்ஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காலம்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு கிளாஸ் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
நேவிகேஷன், அப்புறம் மெயின், அப்புறம் சைட் பார் இது 3மே வந்து இது உள்ள தான் வந்து வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ நேவ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, நேவிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் கன்டென்ட். ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அசைட் அத வந்து குடுக்கணும். ஸோ அசைட்னா என்னது? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ சைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த காலம் டிவ்வுக்குள்ள நேவிகேஷன், மெயின் அப்புறம் சைட் பார் வந்து இருக்கு. ஸோ கடைசியா வந்து ஃபூட்டர் வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஃபூட்டருக்குள்ள ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்க இந்த இடத்துல எல்லாமே லைனா இருக்க மாரி இருக்கும். ஸோ இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி வந்து சேஞ்ச் பண்ணுவோம். சிஎஸ்எஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ இப்போ சிஎஸ்எஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ app.css அந்த ஃபோல்டருக்கு வந்து வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பாடிக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பாடிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ சான்ஸ் ஷெரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, இப்ப நம்ம அவுட்புட்ல வந்து பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப சின்னதா இருக்கு ஃபாண்ட்டு. ஸோ இப்போ நம்ம டுட்டோரியலுக்காக உங்களுக்கு நல்லா விசிபிளா தெரியணுன்றதுக்காக, ஃபாண்ட் சைஸ வந்து கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலான அந்த ஃபாண்ட் சைஸோட. ஒரு 18 பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா இது விசிபிளா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட் வெயிட் ஈக்குவல் டூ போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து மார்ஜின் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு கொஞ்சம் மார்ஜின் அவங்களே குடுத்துருப்பாங்க. ஸோ அத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிர்றோம். ஸோ மார்ஜின் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடலாம். ஸோ மின் ஹைட்ட வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ மினிமம் ஹைட் வந்து ஒரு 100 100 வியூ ஹைட் வந்து மினிமம் ஹைட்ட வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பதான் நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஹைட் வந்து எடுத்துக்கும். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம குளோபல் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் சைசிங் வந்து பார்டர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம ஹெட்டரு, நேவ் பாரு, அப்புறம் மெயின் இதுக்கெல்லாம் காமனா இருக்க ஸ்டைல்ஸ் வந்து பேடிங்லாம் சிலது இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஹெட்டர், நேவு, அப்புறம் மெயினு, அப்புறம் அசைடு, ஸோ கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபூட்டர். ஸோ இது எல்லாத்துக்கும் காமனா இருக்க ஸ்டைல்ஸ் என்னன்னா, பேடிங் ஈக்குவல் டூ ஒரு 12 பிஎக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கேப் நல்லாவே தெரியும். ஸோ அடுத்து வந்து டெக்ஸ்ட் அலைன்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ன்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க எல்லாமே சென்டர் அலைன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் டிவ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ கிளாஸ் நேம் ஈக்குவல் டூ கண்டெய்னர் குடுத்துருக்கோம்ல நம்ம மெயின் டிவ். ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ டாட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து நம்ம குடுக்கணும். ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டூ காலம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப எல்லாம் பாருங்க, எல்லாம் ஒரு ஆர்டர்ல இருக்கு. ஸோ அடுத்து இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மின் ஹைட் வந்து நம்ம குடுக்கணும். ஸோ 100 விஹெச் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சது. ஆனா ஆக்சுவலா பாருங்க, இந்த நேவ் பார், மெயின், சைட் பார் இது 3மே வந்து நம்மளுக்கு ரோ வைஸ் வந்து அலைன் ஆயிருக்கணும். இங்க அவுட்புட்ல பாருங்க, ரோ வைஸ் வந்து தான் இருக்கு. ஸோ அத வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டாட் காலம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, இப்ப நம்ம டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நம்மளுக்கு இந்த 3மே வந்து ரோ வைஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நெக்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் ஈக்குவல் டூ 1 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தேன்னா, எனக்கு வந்து பாருங்க இந்த நேவ் பார், மெயின், சைட் பார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் ஹைட்ட வந்து எடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெட்டருக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு, ஃபூட்டருக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு, ஸோ இதோட ஃபுல் ஹைட்ட வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இப்ப நான் பேக்கிரவுண்ட் கலர் எதனா ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்க. ஸோ பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஆக்வா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ பாருங்க. ஸோ இந்த காலம் வந்து இந்த ஃப்ளெக்ஸ் 1 நம்ம குடுத்ததுனால இவ்ளோ ஹைட்ட வந்து எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் இத கமெண்ட்ஸா போட்டுறேன் இந்த பேக்கிரவுண்ட் கலர. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொன்னுத்துக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெட்டருக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஹெட்டர் வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு டொமேட்டோ கலர் வந்து ஆட் பண்ணுவோமா? ஓகே. இது பார்க்க நல்லா இருக்கு இப்ப. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹைட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஹைட் ஈக்குவல் டூ ஒரு 60 பிஎக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் ஹெட்டருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ டெக்ஸ்ட் கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ கலர் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹெட்டர் டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர்ல வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஹெட்டருக்கான ஸ்டைல்ஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபூட்டருக்கான ஸ்டைல் வந்து பண்ணுவோம். ஸோ ஃபூட்டர்
ஸோ ஃபூட்டருக்கும் வந்து நம்ம ஹெட்டருக்கு பண்ண மாதிரி தான் மேக்ஸிமம் ஸ்டைலிங்கு. ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ஸ்லேட் கிரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஸோ ஸ்லேட் கிரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஹைட் வந்து செட் பண்ணிக்கலாம் நம்ம ஃபூட்டருக்கு. ஸோ ஹைட் வந்து ஒரு 100 px கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து கலர் வந்து கொடுப்போம். ஸோ கலர் ஈக்குவல் டு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து இப்போ ஒயிட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து மார்ஜின் டாப் வந்து கொடுப்போம். ஸோ மார்ஜின் டாப் ஈக்குவல் டு ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஹெட்டர் அண்டு ஃபூட்டருக்கான ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நடுவில் இருக்க இந்த 3த்துக்கான ஸ்டைல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேவ் பாருக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு கோரல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஃப்ளெக்ஸு ஸ்ட்ரிங்க் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஃப்ளெக்ஸு ஸ்ட்ரிங்க்னா என்னென்னா, இப்போ நம்ம இதை வந்து ரீசைஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் பாருங்கள். ஸோ அவுட்புட்டில் உங்களுக்கு ஆல்ரெடி ரீசைஸ் பண்ணி காமிச்சேன்ல. ஸோ இந்த மாதிரி ரீசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மெயின் கண்டென்ட்டு ஹெட்டரு ஃபூட்டர்லாம் ரீசைஸ் ஆகுது. ஆனால் இந்த நேவ் பார் சைட் பார் மட்டும் ரீசைஸ் ஆகலைன்னு சொன்னோம்ல. ஸோ ஏன் அப்படி ஆகலைன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்க் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிங்க் ஆகுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஆகலை. ஸோ அடுத்து வந்து வித் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வித் ஈக்குவல் டு ஒரு 150 px வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கலர் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ கலர் ஈக்குவல் டு #333 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து வித் வந்து 150, கலர் வந்து #333 வந்து வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சைட் பாருக்கான அந்த ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதாவது அசைடு. ஸோ அசைடு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு சாண்டி ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அடுத்து வந்து இதுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸு ஸ்ட்ரிங்க் வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஃப்ளெக்ஸ் ஸ்ட்ரிங்க் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி வித்து வந்து ஆட் பண்ணோம். ஸோ நம்ம அதுக்கு ஆட் பண்ண வித்து மாதிரியே 150 px அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு #333 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நடுவில் இருக்க நம்ம மெயினுக்கு மட்டும் தான் இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ மெயின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மொக்காசின் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து ஃப்ளெக்ஸு க்ரோ வந்து இதுக்கு வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஃப்ளெக்ஸு க்ரோ ஈக்குவல் டு நம்ம வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா, இந்த ஃபுல் இந்த நேவிகேஷன் அண்ட் சைட் பார் அந்த வித் இல்லாமல் மிச்சம் இருக்க எல்லா வித்தையும் வந்து இந்த மெயின் கண்டென்ட் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த ஃப்ளெக்ஸு க்ரோன்ற இந்த ஆட்ரிபியூட் வந்து பண்ணுது. ஸோ கடைசியாக வந்து நம்ம இதுக்கும் வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ #333 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட அவுட்புட் வந்து பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம இப்போ கோட் பண்ண அவுட்புட்டு. சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணாலும் பாருங்கள், நம்ம டெமோவில் பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ மெயின், ஹெட்டர், ஃபூட்டர் மட்டும் நம்ம ஸ்க்ரீன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகுது. சைட் பார் அண்ட் நேவ் பார் வந்து அப்படியே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 150 px வித்தில் தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த கோடிங் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.